OnePlus அவங்க நாட் சீரியஸில் நாட் 5 அண்ட் நாட் CE5ன்னு சொல்லிட்டு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. நாட் 5 பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது, நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கலாம். நான் லைவ் பட்டனில் கார்ட்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாட் CE5 எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் நாட் 5ல் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ சிமிலரான டிசைன் தான் எங்கள் CE5லையும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட iPhone 16 என்ன டிசைன் இருந்தோ அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் அந்த கேமராவோட செட்டப்லாம் இருக்குது. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாட் CE5யோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.77 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1430 நிட்ஸ் வரைக்கும் போகும் HDR கண்டென்ட்டில். அண்ட் ஹை பிரைட்னஸ் மோடில் உங்களுக்கு 1300 நிட்ஸ் வரைக்கும் போகும். ஸோ டேரக்ட் சன்லைட்டில் உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும், எந்த வித ஹெசிடேஷன்ஸுமே இல்லாமல். அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனுக்கு 387 பிக்சல்ஸ் பெர் இன்ச், ஓரளவு நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளேவை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னல் இந்த ஃபோனுக்கு உங்களுக்கு DCI P3 கலர் கேமரா சப்போர்ட் இருக்குது, HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே உங்களுக்கு வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன், அதாவது நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் இல்லை அமேசான் ப்ரைமாக இருக்கட்டும், உங்களுக்கு HD அண்ட் HDRல உங்களால் வீடியோஸ் பார்த்துக்க முடியும். செகண்ட், ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8350 Apex யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுமோ கிட்டத்தட்ட சிமிலரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இந்த ப்ராசஸரில் கிடைக்கும். மேக்ஸிமம் உங்களோட டே டு டே யூசேஜுக்கு எந்த வித ப்ராப்ளமும் இருக்க போகிறதில்ல. அண்ட் கேமிங்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கால் ஆஃப் டியூட்டியாக இருந்தாலும் சரி இல்லை BGMAயாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஹை கிராஃபிக்ஸ்லேயே ப்ளே பண்ண முடியும், எந்த வித ப்ராப்ளமும் இருக்க போகிறதில்ல. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8 இல்லைனா 12 GB LPDDR5X RAM ஆப்ஷனும், அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 128 இல்லைனா 256 GB UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக இங்கே என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் 1 TB வரைக்கும் உங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே டுவெல் கேமரா செட்டப். ப்ரைமரி ஷூட்டர் இங்கே சோனியோட லிட்டியா 600 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு 50 மெகாபிக்சல் லென்ஸ். இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் சென்சார் சைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 1/1.95 இன்ச்சஸ்க்கான கொஞ்சம் பெரிய சென்சார் தான். அண்ட் அப்பச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு f1.8. ஸோ லோ லைட்டில் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்டரி சென்சார் இங்கே 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து OmniVisionோட OV08D10 அப்படிங்கிற சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதோட அப்பச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f2.2ல கிளாக் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சென்சார் சைஸும் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சஸ்க்கான சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 16 மெகாபிக்சல். பல காலமாக இந்த சோனி IMX480 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போவும் அதே சென்சார் தான். அண்ட் அப்பச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f2.4ல கிளாக் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், பேட்டரி பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்த நாட் சீரியஸ்லேயே இதுதான் அதிகமான பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 7100 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் இருக்குது. கூடவே இங்கே சார்ஜ் பண்ணுறதுக்காக 80 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹூக் சார்ஜர் இங்கே பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. OnePlus இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 0லேருந்து 100 வெறும் 59 மினிட்ஸில் அவங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 ஹவர்ஸ்க்கான யூடியூப் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கான சார்ஜ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட், இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே Android 15ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே OnePlusோட ஓன் UI Oxygen OS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. OnePlus இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இந்த ஃபோனுக்கு 4 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சஸ் அப்டேட்டும் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் பேஸ் வேரியண்ட் 8128 உங்களுக்கு 24,999 இருக்கும். அண்ட் 8256 GB உங்களுக்கு 26,999 இருக்கும். அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட்டான 12 GB RAM 256 GB வேரியண்ட் உங்களுக்கு 28,999 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஆல்ரவுண்டர் ஃபோனாக தெரியுது இந்த OnePlus நாட் CE5. அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா ஓப்பன் சேலில் இருக்குது, தாராளமாக நீங்கள் அமேசான் மூலமாக அந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லை அப்படின்னா OnePlusோட அஃபிஷியல் ஸ்டோர்ஸ் இல்லை ஆன்லைன் வெப்சைட்ஸ்லேயும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். Thanks for watching.